மொட்டை அடிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பரிகாரம் மாதிரி தான். அந்த முடியை நம்ம தெய்வத்துக்கு காணிக்கையா செலுத்தும்போது, நமக்கு அது ஒரு பரிகாரமாக அந்த குழந்தைக்கு ஒரு நடக்கக்கூடிய முதல் பரிகாரமே மொட்டை அடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க மரபுப்படி சில பேர் வீட்ல வச்சிருப்பாங்க. நாங்க இங்க திருப்பதியில போய் தான் மொட்டை எடுப்போம். அடுத்து நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போவோம். இந்த மாதிரியான வழிமுறை இருக்கும். சில பேருடைய மரபுப்படி அவங்களுடைய குடும்பத்தாரினுடைய மரபுப்படி பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயில்ல போய் தான் நாங்க மொட்டை அடிப்போம். அப்படின்ற மாதிரியான பழக்கம் இருக்கும். அவங்களுக்கு என்ன பழக்கமோ, அத நீங்க தவறாம கடைபிடிக்கணும். நீங்க இப்போ இன்னைக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும்போது, குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரார்த்தனை வச்சிருப்பீங்க. இப்போ நீங்க பெருமாளுக்கே பிரார்த்தனை வைக்கிறீங்க. நான் திருப்பதி பெருமாள நான் வேண்டிட்டு, அதனால எனக்கு குழந்தை வந்துச்சு அப்படின்னு போய் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்க கூடாது நீங்க. நீங்க உங்களுக்கு என்ன குடும்ப வழக்கப்படி என்ன மரபு இருக்கோ, குலதெய்வத்துக்கு தான் போடணும் அப்டின்னா, குலதெய்வத்துக்கு போடணும். இல்ல உங்களுடைய குடும்ப வழக்கப்படி திருப்பதில போய் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா, திருப்பதில போய் தான் மொட்டை எடுக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர்ல எடுக்கக்கூடிய வழக்கமும் இருக்கு. திருச்செந்தூர்ல எடுக்கிறவங்க தாராளமா அங்கேயும் எடுத்துக்கலாம். உங்களுடைய குடும்ப மரபுபடி தான் இந்த மொட்டை அடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் அந்த குழந்தைகளுக்கு நம்ம செய்யணும். இதற்கும் குலதெய்வத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது.